ஐம் ஆன் டைம், ஐம் இன் டைம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐம் ஆன் டைம்னா கரெக்டாக 9 o'clock மீட்டிங்னா 9 o'clockே நீங்கள் அங்கே கரெக்டான சரியான நேரத்துக்கு போகிறது. ஐம் இன் டைம்னா நேரத்துக்கு உள்ளாக போகிறது. அதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே 8:50க்கெலாம் நீங்கள் அங்கே ரீச் ஆயிடுது. அதான் ஐம் இன் டைம் சொல்கிறது. மேட் ஆஃபா மேட் ஃப்ரம்மா, இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதை கிளியர் பண்ணிடலாம். மேட் ஆஃப்னா அந்த திங் அப்படியே தெரியுது. த டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். அப்போனா அந்த மரம் அப்படியே தெரியும். அதான் மேட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். மேட் ஃப்ரம்னா த பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். அந்த வுட்டு தெரியாது பேப்பரில், அதோட வேறு வேர்ஷனாக இருக்கும், நியூ வேர்ஷனாக. அப்போ தான் நம்ம மேட் ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். த பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். ப்ரிப்போசிஷனோட யூசேஜ் ரொம்பவே முக்கியம். ஒரு ப்ரிப்போசிஷன் மிஸ் ஆகிறதால அந்த சென்டென்ஸோட அர்த்தமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் இன் த பஸ், ஐம் ஆன் த பஸ். நான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், பயணம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ஆன் த பஸ் தான் கரெக்டு. ஐம் இன் த பஸ்ஸும் ரைட்டு தான். அது என்னென்னா, நீங்கள் ஒரு பொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி பஸ்ஸில் நான் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் இன் த பஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஷவுட் டு யூ, ஷவுட் அட் யூ, இது ஒரு பெரிய குழப்பம். இதை கிளியர் பண்ணிடலாம். ஷவுட் டு யூ, ஐல் ஷவுட் டு யூனா நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கக்குள்ள நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் ஷவுட் டு யூன்னு சொல்லலாம். நீ இதை பண்ணால் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐல் ஷவுட் அட் யூ. இஃப் யூ டூ திஸ் ஐல் ஷவுட் அட் யூ அப்படின்னு சொல்லலாம்.